உங்களோடு கூட சில வசனங்களை அல்லது சில என்னுடைய என்னுடைய தனிப்பட்ட வாஞ்சையை உங்களோடு கூட வேத வசனத்தோடு கூட சேர்த்து நான் பேச விரும்புகிறேன். ஃப்ரம் ஹார்ட் டு ஹார்ட். 1/4 நூற்றாண்டை கடந்துவிட்ட சபை இது. 25 ஆண்டுகளை கடந்த சபை இது. பிப்ரவரி வந்தா 25 வருஷம் முடியுது. சோத்திரம். ஆமா, கடந்த 25 வருஷத்துல எவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையில, அப்புறம் குடும்பத்துல, அப்புறம் சபையில. அடுத்து நம்முடைய சபையை கொண்டு இந்த சமுதாயத்துல கர்த்தர் ஏற்படுத்தின தாக்கம் அநேகம். அதுல நான் ஒரு நாளும் நன்றி கெட்டவனாய் நான் இருக்க போவதில்லை. எப்படி? கேரளாவில் வெள்ளம், அங்க போயிட்டு 20 சபைகளுக்கு உதவி செஞ்சோம். சர்ச் பில்டிங்க பெருசா இல்ல, லட்சக்கணக்கில் இல்ல, சில ஆயிரங்கள் தான் கொடுத்து அந்த சபைகளை மறுபடியும் புதுப்பித்து கட்ட உதவி செஞ்சோம். அங்க 50 குடும்பங்களுக்கு, கேரளாவில் வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 50 இல்ல 150, 2 ட்ரிப்பு, நான் ஒரு ட்ரிப்பை மறந்துட்டேன் பாரு, 150 குடும்பங்களுக்கு வண்டி வச்சுன்னு ப்ரொவிஷன்ஸ் எடுத்துன்னு போய் ரிமோட் வில்லேஜ் மலை மேல அங்கன்னு போயிட்டோம். திரும்பி வரப்போ அப்படியே உயிரை கையை பிடிச்சுன்னு வந்தோம். போறதெல்லாம் அந்த வழி எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு. 4 இடத்துல மண் சரிவு. டெம்பரரியா ஆர்மி போட்டுக்கிறாங்க, டெம்பரரியா ரோடு போட்டுக்கிறாங்க. அதுல எங்க வண்டி போகுது. மறக்க முடியாத அனுபவங்கள். அதுல ஒரு ராத்திரி அதான் ஒரு 2 வழி பிரிது, இப்படி போய்க்கணும், இப்படி போயிட்டான் டிரைவர். ராவெல்லாம் சுத்தின்னுக்கிறான். 60 கிலோமீட்டர் சுத்தின்னு வந்து வந்து சேர்ந்தோம். ஒரு மலை மேல ஒரு ரிமோட் கிராமம், ஒரு நதிக்கரை ஓரத்துல ரூம். அது சரியான அனுபவம். கூட வந்தவங்களை சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா அருமையான சாட்சிகளெல்லாம் இருக்குது. தன்றா செய்யாது. அப்புறம் சரி, அப்படி உதவி செஞ்சோம். சோத்திரம். டொமினியன் ஆர்எஸ் சர்ச். சென்னையில பெருவெள்ளம், 200 குடும்பங்களுக்கு உதவி. பாய், பெட்ஷீட் முதற்கொண்டு ஒரு 10 நாளுக்கு வேண்டிய ப்ராவிஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சோம். கர்த்தருக்கு சோத்திரம். அடுத்து திண்டிவனத்துல சுனாமி வந்துருச்சு. கடலூர்ல போய் 100 குடும்பங்களுக்கு உதவி பண்ணோம். கடலூர்ல போய் அப்படியே முழுசா ஸ்வீப் பண்ண போயிட்ட கிராமங்கள், அங்க போயிட்டு உதவி பண்ணோம். கர்த்தருக்கு சோத்திரம். இப்படி நல்லா நிறைய விஷயங்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட 4000 பாஸ்டருங்களுக்கு பயிற்சி கொடுத்து, ட்ரைனிங் கொடுத்து, பட்டம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம். இந்த பக்கம் திருப்பதியில இருந்து, ஏன் விசாகப்பட்டினத்துல இருந்து இந்த பக்கம் கேரளா வரையிலும் பல பகுதிகள், பல ஊர்கள், பல ஊழியர்கள். அதுல மாறுபட்ட கருத்தே இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். ஆனா 25 வருஷம் கழிச்சோம் டொமினியன் ஆர்எஸ் சர்ச் இன்னும் முக்கினுக்குது. ஒரு 200 பேரை தாண்ட முடியாம. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை இடங்கள் காலி பார்த்தீங்களா? பக்கத்துல சேர்ல எத்தனை இடங்கள் காலி பார்த்தியா? ஏதோ முக்கியமான வேலை போலக்குது. எல்லாருக்கும், ஜனங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை மாதிரி. எல்லாம் அதே சியர் அப் பண்றதுக்கு பெரிய பெரிய ஊழியங்களின் சாதனைகள். இது ஞாபகத்துல வந்த சிலதை சொன்னேன். நம்ம செய்த உதவி கொரோனா டைம்ல, அதை சொல்ல மறந்துட்டுன்னு. கொரோனா டைம்ல இந்த பக்கம் தேவனகந்தி ஸ்டார்ட் பண்ணி அந்த பக்கம் கடலூர் வரையிலும், சென்னை தொடங்கி பாண்டிச்சேரி தொடங்கி எத்தனையோ சபைகளுக்கு, எத்தனையோ ஊழியர்களுக்கு என்ன பண்ணோம்? உதவி செஞ்சோம். இங்க நம்முடைய சமுதாயத்துல டைம் பிளாக்ல, ஓரியன்ட் லைன்ல, வெஸ்ட்லைன் பிளாக்ல நம்ம சர்ச்சுக்கு வராத குடும்பங்களுக்கு உதவி செஞ்சோம். எல்லாம் கிரேட் ரிப்போர்ட். ஆனா நம்முடைய நிற்கிற இடத்துல அட்டர் ஃபெயிலியர், தோல்வி. 25 ஆண்டுகள் கழித்த ஒரு சபை இப்படியா இருக்கிறது.
நம்ம நல்லா சியர் அப் பண்ற மெசேஜ் நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இல்ல? ஆனா எனக்கு தோல்வியை கண்டுபிடிப்பது முக்கியம். யார் இதுக்கு காரணம்? வேற யாரு? நான் தான். ஊரெல்லாம் ஓடி 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 இப்ப கேட்டேன், எங்க ஐயா பாண்டிச்சேரியில இருக்கிறார், ஐயா திருச்சியில இருக்கிறார், ஐயா சென்னையில இருக்கிறார். சபை வளர்ச்சிக்கு தோல்விக்கு காரணம் நான் என்பதை கர்த்தர் என்னோடு 2026 ஆரம்பத்திலேயே உணர்த்திட்டார். ஆண்டவர் உணர்த்திட்டார். போன வருஷமே என்னுடைய கவனத்தை சபையின் மேல செலுத்தணும். அதுல கூட தோல்வி, அதுல கூட தோல்வி. ஆனா அன்னைக்கு உங்களோடு நான் மனம் திறந்து பேச விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் செய்தி, அதை தொடர்ந்து சவால். ஏசு ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. கடற்கரையில இரவெல்லாம் மீன் பிடிச்சு ஒன்றும் அகப்படாமல் ஏமாந்து போய் நிற்கிற பேதுரு கிட்ட வந்தாரு. அவன் படகுல உட்காந்து பிரசங்கம் பண்ணாரு. பகல் வேலையாச்சு, கொஞ்சம் உள்ள தள்ளின்னு போன்னு சொன்னாரு மீன் பிடிக்கலான்னு. அவன் சொன்னான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லைன்னு. இல்ல பரவாயில்ல, இப்போ நான் சொல்றபடி வலது பக்கத்துல வலைய போடுனாரு. போட்டான். படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன் வந்துச்சு. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு அகன்று போக வேண்டும் என்று கேட்டான். இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா, உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குவேன்னு. எல்லாத்தையும் விட்டுட்டான், இயேசுவை பின்பற்றி போனான். அவனும் அவனுடைய சகோதரனாகி அந்திரேயாவும். அப்புறம் சற்று அப்புறம் அவனுடைய பங்காளிங்க, சித்தப்பா பெரியப்பா பசங்க, அவனுங்க மீன் பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. யார்? யோவானும் யாக்கோபும். அவங்கள அழைச்சார். அவங்க பின்னால வந்துட்டாங்க. இதுல இருந்து கடற்கரையில இருந்து கிராமத்துக்கு போனாங்க. அங்க பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை சுகமாக்கினாரு. அதை தொடர்ந்து பேதுருனுடைய வீட்டுக்கு போனாங்க. ஜுரமா படுத்துன இந்த பேதுருனுடைய மாமிய தொட்டு சுகமாக்கினாரு. அந்த அம்மா என் சிட்டி போட்டு குத்தாங்க. ஏசுநாதர் ஒருத்தரையும் விடுறது இல்லை. துரும்பு கூட பல்லு குத்து உதவுன்றதுக்கு வேற யார் உதாரணமும் இல்லை. யார் உதாரணம் சொல்லுங்க? ஏசப்பா உதாரணம். துரும்பு கூட பல்லு குத்த உதவும். எல்லாரும் முக்கியம், எல்லாரும் முக்கியம். நமக்கு யாரும் முக்கியம், யாரும் முக்கியம் இல்லைன்னு இல்லை. எவ்ரி ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். அதுதான் ட்ரூ மினிஸ்ட்ரி. உண்மையான ஊழியம் அதுதான் இருக்க முடியும். யாரையும் உதாசீனம் பண்ணக்கூடாது. யாரையும் தலைமையில தூக்கி வச்சனும் ஆடக்கூடாது. ரெண்டும் தப்பு. இன்னும் சொல்ல போனா, நம்ம யார் உதாசீனம் பண்ணணுமோ அவங்க தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருப்பாங்க. யார் தலைமையில தூக்கி வச்சு ஆடணுமோ அவங்க தான் எட்டி வச்சுட்டு போறாங்க. ஐயோ கர்த்தாவே, ஏன்பா இதெல்லாம் இருக்கட்டும், நான் ஏன் தடை பண்ணணும்? அது பாட்டுக்கு போயின்னு. இப்போ நான் என்னோட நிலையை உணர்ந்து உங்களோட என் ஹார்ட் டு ஹார்ட் பேசுறேன்னு சொல்லி இருக்கிறேன். இதுல ராத்திரி பேதுரு வீட்டுல ராத்திரி படுத்தாரு. காலையில ஏசுநாதரை காணோம். அவர் தனியான ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணுகிறார். எல்லாரும் அவரை தேடி ஓடுறாங்க, சீமோனையும் சேர்த்து. பேதுருவும் ஓடுறான், ஆண்டவரே எல்லாரும் உம்மை தேடி கொண்டிருக்கிறார்கள், எங்க போயிட்டீங்க? வேற கிராமங்களுக்கும் நான் போய் ஊழியத்தை செய்யணுமே, வேற இடங்களுக்கும் நான் போய் சத்தியத்தை அறிவிக்கணுமே என்று சொன்னார். அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய தொடர்ச்சி என்ன? செகண்ட் டைம் ஏசு மறுபடியும் இந்த பேதுருனுடைய கிராமத்துக்கு வருகிறார். சில நாள் சென்ற பின்புன்ற அந்த வார்த்தைக்கு இவ்வளவு விளக்கம். எந்த சில நாள்? அதிகாரத்துல இதெல்லாம் இருக்கிறது. இப்போ பேதுருவை கடற்கரையில பிடிச்சாரு, அப்புறம் அவன் படகு பிடிச்சாரு, அப்புறம் அவங்க மாமி குடும்பத்தை பிடிச்சாரு. இப்போ வீட்டுக்கிட்ட வந்திருக்காரு. பேதுரு வீட்டுக்குள்ள ஏசுநாதர் பிரவேசித்தார்.
அவர் வீட்டுக்குள் இருக்கிறார் என்று அநேக ஜனங்கள் கேள்விப்பட்டு கூட்டிட்டாங்க. வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வழி இல்லை. திரளான கூட்டம் அந்த சின்ன வீட்டில இருக்கிற, சின்ன வீடு இல்ல பேதுருது. இன்னைக்கு காலையில கூட பேதுரு வீடு எப்படி இருக்கும்னு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி எக்ஸ்கவேஷன் அகழ்வாய்வு பண்ணுங்க, அதை பார்த்துட்டு தான் வந்தேன். இன்னைக்கு அங்க பேதுரு அதை டிஸ்டர்ப் பண்ணாம மேல ஒரு வீடுக்கு ஒரு சர்ச் கட்டி வச்சிருக்காங்க, பேதுரு வீட்டு மேல இன்னைக்கு. சரி, அந்த கூரையை பிரிச்சுக்கிட்டு 4 பேர், அந்த 4 பேரை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். திமிர்வாதம் பிடித்த ஒரு வாலிபன், எபிலெப்டிக் பாய். வலிப்பினுடைய உச்சக்கட்டம், ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் கன்வல்ஷன். திமிர்வாதத்தை எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது? வலிப்பு கொஞ்ச நேரத்துக்கு வரும், அப்புறம் அமைதியா அடங்கிடும். அதனுடைய உச்சக்கட்டம் வந்து நேக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அந்த வியாதி. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அது கொடுமை, ஆபத்து. இந்த 31ஆம் தேதி ஒரு 21 வயது மதிக்கப்பட்ட ஒரு கிராஜுவேட் பெண்ணு வலிப்பு வந்து செத்துருச்சு கேஜிஎஃப்ல. வாலிய பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் கவனிங்களேன், கொஞ்சம் கவனிங்க. என்னன்னு பரவிச்சு, அது வலிப்பு வந்து செத்துருச்சு. 21 வயசு பெண்ணு. என்னன்னு செய்தி பரவிச்சு, நேற்று யாருக்கிட்டயும் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுச்சான், யாருக்கிட்டயோ ஒரு பையன்கிட்ட ஒரு சண்டை போட்டுனுச்சான். அது உண்மையான மரணத்துக்கு காரணம் வலிப்பு வந்து செத்துட்டு இருக்குது. 31ஆம் தேதி. அவன் அந்த புள்ள யாரோ கேள்விப்பட்டதை சொல்றேன். வாலிப பிள்ளைங்க ஒரு நேச்சுரல் டெத்துக்கே உனக்கு பின்னால என்ன வரப்போகுது, ஒரு ஸ்டோரி டேக் ஆக போகுது. இயற்கையான மரணத்துக்கே டேக். அப்புறம் நீங்க நினைச்சு பார்த்துக்குங்க எதை பத்தி நான் சொல்றேன்ட்டு. இந்த ஆண்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வாலிப பிள்ளைங்க மேல. முதல் கவனம் வாலிப பிள்ளைங்க மேல. 4 பேர் கட்டிலோட அந்த கூரையை பிரிச்சு இயேசுநாதர் பாதத்துக்கிட்ட ஒரு வாலிபனை இறக்குகிறார்கள். 4 பேர் ரொம்ப முக்கியம். 4 பேர் நம்ம வாழ்க்கையில. நிறைய பேருக்கு நண்பர்களே இல்லை. ஒரு அர்த்தத்துல அது நல்லதுதான். ஆனா இந்த 4 பேர், திமிர்வாதக்காரனுக்கு விசுவாசம் இல்லை, அவனால பேச முடியாது. ஆண்டவரே எனக்கு சுகம், எனக்கு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குன்னு ஒரு குஷ்டரோகி சொன்னானே, அப்படி திமிர்வாதக்காரன் சொல்லல. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு ஒரு குருடன் கத்தனானே, அப்படி இவன் கத்தல. பேசாத வலிப்பு வந்து இழுத்துனுங்குது இவனுக்கு. இப்படிப்பட்ட ஒருவனை அவனுடைய 4 நண்பர்கள் கூரையை பிரிச்சு இறக்குறாங்க. வசனம் அழகா சொல்லுது, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, இவன் விசுவாசத்தை இல்ல, சுகம் பெற வேண்டியவனுடைய விசுவாசத்தில் இல்ல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு. அப்போ இங்க ஒரு பாயிண்ட் வருது. என்ன அந்த பாயிண்ட்? யாரோ ஒருத்தர் இயேசுநாதர்னே தெரியாது, அல்லது தெரியும், வேணுன்னே நம்ம ஆண்டவரை அவமதிக்கிறார்கள். உன்னை கேலி பண்றாங்க, பைபிள் தூக்கி நீ போறப்போ வந்து கிளம்பிச்சு பாரு கோயிலுக்கு அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக கூட நீ ஜெபம் பண்ணி அவங்கள கூட சுகப்படுத்த முடியும், ரட்சிப்புகளை நடத்த முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. நம்ம வண்டி வந்தா ஒருத்தர் நின்று திட்டுவானே, ஒரு முறை இறங்கி நான் கூட சண்டைக்கு போனேன். இப்ப பார்த்தேன், நேற்று விறகு தூக்கின்னு வந்தார், பார்த்தேன். இப்போ யோசனை வருது, நெக்ஸ்ட் டைம் நாளைக்கு காலைல போறப்போ அவர் கூட வாக்கிங் போற மாதிரி, என்ன பிரதர் எப்படிங்கிறன்னு பேசி அந்த மனுஷனை ரட்சிப்புகளை நடத்திட்டா எப்படி இருக்கும்னு யோசிக்கிறேன். லெட் அஸ் ட்ரை பண்ணலாம். அவன் ஒரு ஆள் மாறி இங்க வந்து உக்காந்தான்னா எவ்வளவு பெரிய சாட்சி அது, எவ்வளவு பெரிய சாட்சி அது. சரி, கதைக்கு வரலாம். இந்த 4 பேரு அந்த திமிர்வாதக்காரனை அப்படியே இறக்குனாங்க. ஃபர்ஸ்ட் இயேசுநாதருடைய அப்ரோச் பாருங்க. அந்த வாலிபனை பார்த்து என்ன சொன்னாரு,
மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இந்த ஆர்டரை கவனிங்களேன், அந்த ஆர்டரை கவனிங்க. அவனுக்கு சுகம் தேவை, ஆனா ஃபர்ஸ்ட் அவனுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். ரெண்டுல எது கஷ்டம்? சுகப்படுத்துறது கஷ்டமா, பாவத்தை மன்னிக்கிறது கஷ்டமா? பாவம் மன்னிக்கிறது கஷ்டம். ஏன்னா பாவத்தை நீ மன்னிக்கணும்னா உனக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. புரியுதா? உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. நான் இப்போ யாரையோ ஒருத்தரை பார்த்து, ரெக்ஸே திருடாத, என்னத்துக்கு அந்த வார்த்தை, போன் பார்த்து நிக்காத அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கீங்களேன், நான் போன் பார்த்து நிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நான் சாட்சியா நிக்கணும். நான் நின்னுட்டு அவனை தண்டிக்கணும் அல்லது அவனை கண்டிக்கணும். அப்படித்தானே? அப்பதானே எனக்கு உரிமை இருக்கிறது. நான் ஒருத்தரை பார்த்து திருடாதன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் திருடக்கூடாது, நானே திருடிக்கணும். நான் கோடி கணக்குல திருடிட்டு 5 ரூபாய் திருட போச்சு ஜெயில போட்டா என்ன அர்த்தம்? யோசித்து பாருங்க. அப்போ மன்னிக்கிறதற்கு ஒரு பாவமும் செய்யாதவனாய் வாழ வேண்டும். அது ஹையர் காலிங். யாருன்னா சுகப்படுத்தலாம்? சைத்தான்கி பச்சன் இதுல அச்சு கூட சுகம் கொடுக்கறான் இல்ல, வேப்பல்ல அச்சு கூட ஓட்டுறாங்க. நம்ம இயேசுவின் நாமத்துல கூட ஓட்டுறோம். என்னத்த 3 பேருக்கும் பேய் ஓடுது, 3 பேருக்கும் பேய் ஓடுது. ஆனா நல்லா கவனிங்க, பாவத்தை மன்னிக்க மற்ற 2 பேருக்கு அதிகாரம் இல்லை, இவருக்கு மட்டும்தான். ஏன்னா இவர் மட்டும்தான் சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்க இருக்கிறாங்க வேத பாரகர். இந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்டதும் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான். இவன் என்ன சொல்றான்? தேவ தூஷணம் சொல்லுகிறான். பாவங்களை மன்னிக்கிறதற்கு இவன் யார் என்ற கேள்வியை கேட்டார்கள். இயேசு அவர்களுடைய சிந்தனையை அறிந்து, அவர்களுடைய எண்ணத்தை ஆவியிலே அறிந்து, உங்கள் இருதயங்களிலே நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ, எது முக்கியம்? எது எளிது? சுகப்படுத்துறது எளிது, பாவங்களை மன்னிக்கிறது கஷ்டம். ஆனா பாவத்தை மட்டும் மன்னிச்சுட்டு சுகப்படுத்தலனா அது ஃபெயில்யூர் ஆயிடும். அடுத்த கட்டமா அவர் என்ன பண்ணணும்? பாவத்தை மன்னிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சுகப்படுத்தணும். மகனே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று கட்டளையிட்டார். 11ஆம் வசனம், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். உடனே அவன் எழுந்தான், படுக்கைய மடிச்சான், தூக்கி தலைமையில வச்சுக்கணும். இந்த முறை கூரை வழியா குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் வழி விட்டாங்க. வீட்டுல அப்படியே கூட்டின்னு இருந்தாங்க பாரு. உதாரணத்துக்கு இங்க யாரோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிட்டுக்குது, எல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்க, யாரோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிட்டு இருக்குது. நான் தலைமையில கை வச்சு ஆட்டி தள்ளிட்டேன், இந்த வழியா அந்த போதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க, ஏன் வழி விடுவீங்க? எங்கடா நம்ம மேல வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குது வழி. அவங்களுக்கு ஒரு சுகம் ஆயிட்டு பேய் பிடிச்சிட்டு நல்லா ஆயிட்டு போனா அவங்களுக்கு என்ன, எம்ஜிஆர் நந்தா வழி விடுவாங்க பாரு, அந்த மாதிரி அப்படியே ஜனக்கூட்ட வழி விடும், வழியில அப்படியே நடந்து போவாங்க. அந்த மாதிரி இவன் தூக்கி தலை மேல படுக்கைய வச்சான், எல்லாம் வழி விட்டாங்க, கடந்து போனான். 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, நாம் ஒரு காலம் இப்படிப்பட்டதை கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். இது செய்தி. இதில் அந்த 4 பேருடைய பங்கு, அந்த 4 பேருடைய பங்கு. இந்த தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்த யார் காரணம்? அந்த 4 பேர்.
அந்த 4 பேர் பேர் தெரில. 2000 வருஷம் கழிச்சு அவங்கள பத்தி பேசின்னுக்கிறோம். அவங்க பேர் தெரில. 2000 வருஷம் கழிச்சு நாம் அவர்களை பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்தவங்க நமக்கு தெரியுமா? தெரியாது. தாத்தா சொல்லுங்க, தெரியுமா? ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால ஒரு திமிர்வாதக்காரன கட்லோட இறக்கணும்னு பத்தி இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 மைல் கடந்து 9000 கிலோமீட்டர் தாண்டி நான் பேசின்கிறேன். எங்கோ இஸ்ரேல்ல இந்த திசையில இப்படியே நடந்து போனீங்கன்னா வந்துடும் இஸ்ரேல். இப்படியே நடந்து போனீங்கன்னா வழியில கடல் வரும், அதுல உள்ள போயிடுவீங்க. அப்புறம் தூக்கி ஆண்டவர் அங்க போட்டுருவாரு. ஓகே, இப்படியே போனா வந்துடும் இஸ்ரேல். 6000 மைல் தூரத்துல 9 மணி நேரம் விமானம் பறக்குது அங்க போறதுக்கு. அங்க இருக்கிற ஒருத்தனை, அங்க இருந்த 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த ஒருத்தனை பத்தி இன்னைக்கு நாம பேசிருக்கிறோம்னா அவன் ஏற்படுத்தின அந்த தாக்கம், அந்த ஒரு திமிர்வாதக்காரன் சுகம் பெற்றதும் அதனால அனைவரும் தேவனை சொல்லுங்க மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் சண்டே இல்லையா, நான் உங்க முன்னால ஒரு ஓட்ட பந்தயத்தை வைக்கிறேன். ஒரு ஓட்டப்பந்தயம் எல்லாம் ஆணியமா இருக்குன்னு ரெடி ஆயிடாதீங்க. ஐ ஹாவ் a சேலஞ்ச். இப்போ ஒரு பந்தயத்துல கலந்துகிட்டா அதுக்கு என்ன உண்டு? பரிசு உண்டு. இதுக்கு டைம் ஒரு வருஷம். இந்த போட்டி நாட்டிய நாள் எவ்வளோ? 1 year. 2026 முழுக்க என்ன பந்தயம்? 1 soul a year. ஒரு வருஷம் முல்லா ஒரே ஒரு ஆத்மா. எத்தனை ஆத்மா? ஒரு வருஷம் ஃபுல்லா என்ன? ஒரு ஆத்மா. ரெண்டு பிரைஸ் இருக்குது. ஒரு பிரைஸ் நான் கொடுக்குறேன், இன்னொரு பிரைஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற பிரைஸ ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். அதுனா ஒரு தங்கத்தாலான ஒரு கிரீடம். அந்த கிரீடத்துல ஒரு விலையேற பெற்ற கல்லு, பிரஷியஸ் ஸ்டோன். உனக்கு மட்டும் ஃபிட் ஆகிற கிரீடம் அது. அதை பேச போனா இன்னைக்கெல்லாம் போயிடும். வசன ஆதாரம் இல்லாம நான் சொல்ல மாட்டேன். உங்க பாஸ்டர் பத்தி நல்லா தெரிஞ்சு நான் சொல்றது வசன ஆதாரம் இல்லாம சொல்ல மாட்டேன். ஒரு கிரீடம் உனக்கு மட்டும் ஃபிட் ஆகும். அதை நான் எடுத்து வச்சுக்கணும்னு பார்த்தா அது எனக்கு உதவாது. அப்ப யாரும் அந்த கிரீடத்தை திருட முடியாது, மாட்டாங்க, முடியாது. அந்த கிரீடத்துல ஒரு கல்லு. எந்த கல்லு? 2026 நீ சத்தியத்துல நடத்தின அந்த ஆத்மாவுக்கு அடையாளமாக அந்த கல்லுல உன் பேர் எழுதப்பட்டிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. நான் கொடுக்கிற பரிசு என்னன்னு, இந்த வருஷம் ஃபுல்லா ஒரு கணக்கெடுப்பு. ஒரு ஆத்மாவை நீ ஆண்டவருக்குள்ள நடத்தினா, லேடிஸ்க்கெல்லாம் பட்டு புடவை. கிறிஸ்துமஸ் புடவை இல்ல, ப்ராமிஸ். திஸ் இஸ் அ ப்ராமிஸ். இன்னிலிருந்து இதுக்காக நான் பணம் சேர்த்து வைக்க போறேன். ஜென்ஸுக்கெல்லாம் ஜீன்ஸ் பேண்ட், டிஷர்ட் இல்லையா, சூட் வாங்கி கொடுக்கிறேன். போங்க, நான் மறியறீங்க. இது நான் புது சேலஞ்சுனா, இந்த ஒரு ஆத்மாவை இந்த வருஷம் ஆண்டவருடைய சமூகத்துல கொண்டு வரலாம். ஒரு ஆத்மாவை, ஒரே ஒரு ஆத்மாவை, ஒரே ஒரு ஆத்மாவை. 10 பேரை கூப்பிட்டாங்கன்னு நான் சொல்லல. இப்போ நான் அப்படி சொல்லிங்கிறப்பவே ஆண்டவர் ஒருத்தர் உங்க மனசுல கொண்டு வருவாரு. somebody God will bring into your mind. ஆமா, அவங்க என்ன ரசிக்கப்படாதாங்க உட்கார்ந்துக்கிறாங்களே. 10 பேர் பேசல நான். I am talking about one friend. One friend. உங்க இதுக்கு நீங்க பயன்படுத்துறது சோசியல் மீடியா, இது வாட்ஸ்அப், அப்புறம் இன்னொன்னு ஸ்டேட்டஸ் வார். இன்னைக்கு ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன யுத்தம் சொல்லுங்க? ஸ்டேட்டஸ்க்கு ஸ்டேட்டஸ் பதில். சிரிக்காதீங்க, ஸ்டார்ட் ஆகுறதே உங்ககிட்ட தான். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வார். அத கொஞ்சம் மாத்தி ஆண்டவருக்காக பயன்படுத்தலாமே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி.
கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி, ஒருவேளை புது வருஷத்துல ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வச்சீங்க இந்த வருஷம்? ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட புச்ச போட்டோ வச்சீங்களே, சந்தோஷம். வாக்குத்தத்த வசனத்தை எத்தனை பேர் வச்சீங்க? எனக்கு பதில் வேணாம், அவருக்கு. எத்தனை பேருக்கு எக்ஸிபிஷன் வந்துட்டு இருக்குதான், கப்பல் அப்படியே அப்படியே தத்ரூபமா கப்பலுக்கு தான் ஃப்ரெண்டுக்கு சொன்னீங்க? தப்பு இல்லை. ஆண்டவரை பத்தி எத்தனை பேர் சொன்னீங்க? அதான் சொன்னாங்க, உங்க ஹார்ட் டு ஹார்ட் பேச விரும்புறேன். சீரியல் நல்லா இருந்துச்சு, ஆட்டோல துரத்தின்னு போனாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, இதோட திங்கக்கிழமை தான் அப்படின்னு எத்தனை பேருக்கு சொன்னீங்க? வாக்கிங் போறப்போ, அங்க உட்காந்து பேசுறப்போ கூட்டமா, அந்த நேரம் நான் அந்த கதை பார்த்துன்னு இருந்தேன். இன்னொருத்தர், அந்த 2 பேர்ல ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்படல. இன்னொரு சர்ச்சுக்கு போறவங்களை பத்தி நான் பேசல. நான் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மக்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். வேலை செய்யறதுல, ட்ரெயின்ல போறப்போ எவ்வளவு விஷயங்கள் பேசின்னு போறோம். விஜய் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுக்கு. இல்ல கலைஞர் தான், ஸ்டாலின் தான். எத்தனை டிபேட். இதுல எங்க ஏசுநாதர்? உன்னையும் என்னையும் வாழ வைத்த ஏசுநாதருக்கு எத்தனையாவது இடம்? உன்னையும் என்னையும் இன்னைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிற ஏசுநாதருக்கு எத்தனையாவது இடம்? நான் சும்மா தமாஷ் சொன்னேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். இந்த வருஷம் எனக்கு எனக்கு அகாபே சர்ச்ல இருந்து பாஸ்டர் ஸ்காட் பர்சனலா ஒரு இமெயில் அனுப்பியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? 5 சண்டே கமிட்மெண்ட். இதை நான் சொல்லலாம்னு நினைச்சா பாதி பேர் இல்லையா சர்ச்சில் இப்போ, அதனால அதை விட்டேன். 5 சண்டே கமிட்மெண்ட். இன்னைக்குல இருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரல 5 ஞாயிற்றுக்கிழமை. நான் 5 ஞாயிற்றுக்கிழமை நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு 1 2 3 4 8 பாயிண்ட்ஸ் சொன்னார். அதுல 4-5 நான் ஏற்கனவே செஞ்சுன்னுக்கிறேன், ஒரு 3 செய்யல. அதை செய்யணும்ட்டு பிரயாசப்பட்டுனுக்கிறேன். அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? நீ ஊழியக்காரனால் எழுத்து வடிவாக உன் செய்தியை ஆயத்தப்படுத்தாம ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுன்றது. இஃப் யூ ஆர் அ சர்வெண்ட் ஆஃப் காட், அங்க போய் பார்த்துக்கலாம், பைபிள்ல பிட் எழுதி வச்சு படிச்சுக்கலாம். இப்ப நீங்கெல்லாம் விசுவாசிங்கெல்லாம் இப்ப என்ன துக்கான்னு நினைக்கூடாது, இவர் பிட் அடிச்சு தான் பேசுங்கிறாருன்னு. அவரு நான் பிட் அடிச்சு தான் பேசுறாரு போல, இது எழுதி வச்சுட்டு பேசுங்கிறாரு. எழுதி வச்சுட்டு தான் பேசணும்னு எங்க தலைமை சொல்லுகிறது. நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன். எங்கோக்கிறாரு, நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன். ஒரு பிட் ஆஃப் ஒபீடியன்ஸ், ஒரு சின்ன கீழ்ப்படிதல் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். 99 அக்டோபர் மாதத்துல ஒரு சின்ன கீழ்ப்படிதல், ஸ்மால் ஒபீடியன்ஸ். அன்னைக்கு எப்படி நான் போயிட்டு இருந்துக்கலாம்? நான் இந்த முழு நேர ஊழியத்துக்கு ஆழ்வினையா மறிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு எப்படி நான் போயிட்டு இருந்துக்கலாம்? அன்னைக்கு ஒரு சின்ன கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலோட இந்த பைபிளை தூக்குனேன். நோ ப்ராமிசஸ், யாரும் தெரியாது, யாருடைய தைரியம் திருடின்னு வந்து இல்ல. சீலம்மாவே ஒரு நாள் என்ன கேட்டாங்க, ஐயா அது தைரியத்தை நான் உங்ககிட்ட இருக்குதாப்பான்ட்டு. அவங்க கேட்டது நியாயம்தான், ஏன்னா அவர் பைபிள நான் சுமந்துக்கிறேன்னு. அவங்களே கேட்டாங்க என்ன, அம்மா அப்படி எதனா ஒண்ணு இந்த எத்தனை வந்து முதல்ல யாருக்கிட்ட குத்துட்டு இருப்பேன்? உங்ககிட்ட தான் குத்துட்டு இருப்பேன். தைரியம் வச்சுன்னு என்ன பண்றது? எனக்கே டைரி இல்லை, எனக்கே முகவரி இல்லை, எனக்கே அடையாளம் இல்லை. என்னுடைய ஒரே டைரி
எனக்கு பிறகு எந்த புள்ளை என் பைபிளை கைப்பற்றுதோ அது போயிச்சுக்கும். இட் கேன் பி எனி சைல்ட், ஈவன் மை ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன். எனக்கு பிறகு நான் பயன்படுத்தின பைபிளை யார் கைப்பற்றுறாங்களோ அவங்க பழைச்சுக்குவாங்க. வெறும் பிளாங்க் செக்குங்களே இருக்குது இதுல. வெறும் ஒரு பேஜுக்கு பேஜ் செக்கு தான். என்னுடைய சொத்து எல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. இதை வச்சுன்னு பழைச்சுக்கலாம். சரியான மரியாதை கிடைக்கும் இது இருந்துச்சுன்னா. இது ஒண்ணு வச்சுக்கினே உலகத்தை சுத்தின்னு வந்துடுறேன். என்னுடைய பிரசங்க குறிப்புகள் என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு பைசா கூட இல்லாம, பர்ஸ் எதுவுமே இல்லாம வெறும் பைபிளை தூக்கின அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தா ஃபுல்லா ரொம்பிடுது. பாக்கெட் ஃபுல்லா. 1ஆம் தேதி பார்த்தேன், 1ஆம் தேதி பார்த்தேன், ஃபுல்லா ரொம்பிடுது. இப்ப இவ்வளவு நாள் நான் தான் முட்டாளு, பொழைக்க தெரியாம இருந்துக்கிறேன். இனி மாசம் மாசம் போயிடணும். நீங்க சொல்றீங்க மொதவத்தன்றதுனால. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நான் மாறுறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து மாறுங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மா. ஆண்டவர் கொடுக்கிற பரிசை சொல்லிட்டேன். நான் ஒரு தனிப்பட்ட உங்க ஆவிக்குரிய தகப்பனா நான் சொன்னதுதான். கண்டிப்பா ஒரு ஆத்மாவை நீங்க சத்தியத்துல நடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய பரிசு காத்து கொண்டிருக்கிறது. நானும் ஆண்டுடைய சமூகத்துல பிராமிஸ் பண்ணிட்டேன், ஷுவரா பட்டு போடுவேன், நோ டவுட். நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக இதை சொல்றேன். எல்லாத்தோட அந்த கிரீடம், அந்த கிரீடத்துல பதிக்கப்படுகிற விலையேற பெற்ற கல்லு. பரலோகத்துக்கு போனா பிளெயினா சிலர் தினம் இருக்கும், கிரீடம் இருக்கும். பெரியம்மா ஒரு நாள் ஆல்வின் ஐயா வீட்டுல பேசினுக்கிறோம். அப்ப அவங்க தான் சொன்னாங்க, அப்பா நான் போராடுறதெல்லாம் எதுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு இப்போ நகைலாம் போடக்கூடாதுன்னு அந்த ஐயா சொல்லிட்டாரு, அதனால நான் என்ன போடுறது இல்ல, நகை போறது இல்லை. அப்போ எனக்கு ஒரு பெரிய கிரீடம் ஆண்டவர் கொடுக்க போறாரு. அது பிளெயினா இருக்கக்கூடாது, அதுல ஃபுல்லா என்ன இருக்கணும், கல்லுங்க இருக்கணும்ட்டு ஜெபம் பண்ணுகிறேன் அப்பான்னு சொன்னாங்க. சாகிறதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னால. பரிசுத்தவான்கள். அந்த அம்மா யார் தெரியுமா, கன்கார்டன்ஸ் பெரிய வேத ஞானி, வேத ஞானி. அவரு இதோ முச்சிடறேன்ட்டு 2 பேசுவாரு. கடைசி வசனம்ட்டு 25 வசனம் கொடுப்பாரு. நாங்களும் கேட்டு வேற வழியே கிடையாது. ஏஞ்சிக்கலாம், யாருன்னா ஏஞ்சிக்கனாங்க வச்சுக்க, நான் ஏஞ்சிக்கிறேன், உட்கார கமலா, என்ன உட்கார அப்படின்னு பேரை சொல்லி. அப்ப மொத்த பேரும் அவருக்கு தெரியும், அவரு பெரியயா, ரைட்டா. அவரோட லைஃப்ல சப்போஸ் ஒரு வசனத்தை மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஒரு வசனத்தை மறந்துட்டாரு, சைடு இப்படி பாக்குவாரு, கரெக்டா படிப்பாங்க அந்த அம்மா. யாரு? ஆயிடாமா. கரெக்டா அந்த வசனத்தை இவர் சொல்லுவாரு, எங்கக்குதுன்னு எடுத்து படிக்குவாங்க. அவ்வளவு பெரிய பரிசுத்தவன். என் வாழ்க்கையில முத எனக்கு நான் ஊழியக்காரன் அவன்ட்டு தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த அம்மா தான். ஆல்வின் ஐயா நல்லா இருக்கிறாரு. அப்ப சொன்னாங்க, திருத்ததாஸ் ஆண்டவர் ஒண்ணு ஊழியக்காரன் நடக்கவே நடக்காது, ஐயா கூட தான் நான் இருப்பேன், நான் பாஸ்டர் நினைச்சு பார்க்கல, சாவர வரல விசுவாசி தான். அந்த அம்மா சொன்னது, உனக்கு என்ன தெரியும் போனாங்க. 1 வருஷம் திரும்பிச்சு, ஊழியக்காரன் ஆண்டவர் மாத்திட்டார் என் வாழ்க்கையில. ஆண்டவர் அந்த அம்மா தான் ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸி, 2வது தன்ராஜயா, 3வது அந்த காலின் பிரதர். இது நான் சொல்றேன், ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால இந்த 3 பேரோட வார்த்தைகள். இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த 4 வாலிபர்கள்ல ஒருத்தனா நீ மாறணும். அதனுடைய பலன், ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உன் கிரீடத்துல கல். இந்த வருஷம் இதுக்காக நம்முடைய சபை அர்ப்பணிக்கட்டும். ஒரே ஒரு ஆத்மா, நான் ஒரு 100 பேரை ஒருத்தரும் கூட்டினாங்கன்னு சொல்லல. நீங்க பழகுகிற, பேசுகிற, படிக்கிற, வேலை செய்கிற இடத்துல வேற எந்த சபைக்கும் போகாம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க பாரு, அவங்கள ஒரே ஒருத்தரை பின் டவுன் பண்ணி குறிச்சுக்கிட்டு
அவங்கள கொண்டு வந்து ஆண்டுடைய சமூகத்துல நிறுத்துங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால், சொல்லுங்க, பிதா கனம் பண்ணா எப்படி இருக்கும்? பிதா கனம் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு காட்சி சொல்லட்டுமா? இயேசுநாதர் உயிர் தெழுந்தார். பிதாவின் வலது பார்சத்துல போய் உக்காந்துட்டாரு. ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள். ஸ்தேவான், பிதாவே இவர்களுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள்னு சொல்லிட்டு உயிரை விட்டான். அங்க பிதாவுக்கு சமமா சிங்காசனத்துல உட்கார்ந்து நிற்கிற இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று ஸ்தேவானை வரவேற்றார். பைபிள் வசனம். ஏஞ்சி நின்று வெல்கம் மை சன் சொன்னாரு. அதுக்கு எத்தனை முறைனா உயிரை கொடுக்கலாம்? இன்னும் பர்மனன்ட், இன்னும் கடைசி இன்விடேஷன் இல்லை, இன்னும் கடைசி வரவேற்பு இல்லை. அது ஜஸ்ட் அப்போதைக்கு ஸ்தேவானை ஆண்டவர் எழுந்து நின்று வரவேற்றார். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இது எப்ப சாத்தியமாகும்னா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை கர்த்தருடைய சமூகத்துல திருப்பினா மட்டும்தான். இப்ப நான் மறிச்சுட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு போனா என்ன அவர் கேட்க போற கேள்வி? எத்தனை ஸ்கூல் தொடங்கினேன், எத்தனை பைபிள் காலேஜ் தொடங்கினேன், எத்தனை அரிசி மூட்டை குத்த, எத்தனை, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. எத்தனை பேரை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துன்னு ஒரே கேள்விதான். எல்லாரையும் பார்த்து கேட்கப்படக்கூடிய ஒரு இதுக்கு நீ பாஸ்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. லுக் ஃபார் தட் பர்சன். அந்த ஆள் யாருன்னு பாருங்க, அவங்கள ஜீரோ டவுன் பண்ணுங்க, அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க, அவங்க கிட்ட பேசுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. யோவான் 3:16 சொல்லுங்க. வேற தெய்வங்களை பத்தி பேசாதீங்க. நீ வணங்குறது கல்லு மண்ணுன்னெல்லாம் சொல்லாதீங்க. அந்த காலம் போயிருச்சு, அதெல்லாம் வேணாம். ஏசுநாதரை பத்தி மட்டும் சொல்லுங்க. அவர் சுகப்படுத்துவார்னு சொல்லுங்க. நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், சொல்லிட்டேன் ஆண்டவர் சுகப்படுத்தலைன்னா சான்ஸே இல்லை. ஆண்டவர் சுகப்படுத்த முடியாத வியாதி எதுவுமே இல்லை. விசுவாசத்தோடு நீ ஜெபித்தால் ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பாரு, உன்னை கன பண்ணுவாரு. உன் நிமித்தமாய் அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஜான் பாஸ்டர், இந்த சாட்சியை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஜான் பாஸ்டர் தேவனகுந்தில எங்க போனாலும் ஏஞ்சி நின்று சொல்றான், நான் ரட்சிக்கப்பட ஜாய் சிஸ்டர் தான் காரணம். என் தங்கச்சிய சொல்றான், பெரிய தங்கச்சிய. பெரிய பெரிய ஊழியக்காரன் ஆயிட்டான் பெங்களூர்ல. இன்னைக்கு தனி அங்கீகாரம். எங்க போனாலும் என்ன, நான் ரட்சிப்புக்கு காரணம் ஜாய் சிஸ்டர் தான்றான். என் பேரை சொல்ல, என் பேரை சொல்ல. 20 வருஷம் சம்பளம் கொடுத்து கூடவே வச்சிருந்தேன். என் பேரை சொல்ல, ஜாய் சிஸ்டர்ன்றான். என் முன்னாலே சொல்றான். எனக்கு பொறாம வரல. ஆமா, அவ பேர்ல தான் அந்த அந்த ஆத்துமா கிரெடிட் ஆகும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அவன் யாரெல்லாம் சத்தியத்துல நடத்துறானோ அதுக்கும் கிரெடிட் யாரு? அந்த ஜாய்க்கு. இங்க எத்தனை ஜாய்ங்க உக்காந்துக்கிறீங்களோ தெரியல. இவ்வளவு நாள் ஜாயா நடந்துக்கல, இனிமேல் நடந்துக்கோங்க. அதான் ஒரு ஆத்துமா எழுந்து நின்று என் ரட்சிப்புக்கு காரணம் பவித்தான் சொல்லணும். ஒரு ஆத்துமா எழுந்து நின்று என் ரட்சிப்புக்கு காரணம் பிரீத்தி தான் சொல்லணும். யார் அந்த ஆத்துமா? இந்த வருஷம் கண்டுபிடி. ரெஜினா உன் பேரை சொல்லணும், ஒருத்தராவது சொல்லணும். ரெஜினா தான் எனக்காக ஜெபம் பண்ணுச்சின்னு சொல்லணும், ஒருத்தராவது சொல்லணும். கோகிலம்மா உன் பேரை சொல்லணும், ஒருத்தராவது சொல்லணும். அந்த அம்மா டிவித்துன்னு போறப்போ எனக்கு சொன்னாங்க, ஏசு நல்லவர்னு, நான் கோயிலுக்கு வந்தேன்னு சொல்லணும். இப்படி ஒவ்வொருத்தர் பேர்லயும் ஒரு ஆத்மா கிரெடிட்டுக்கு வரணும். சபை வளர்ச்சி 2ஆம் பட்சம் தான். உன் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வர போகிற மாற்றத்தை பாருங்க. உன் குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு பாருங்க. ஏன்னா அவர் வேலையை நீ செஞ்சா உன்னை வறுமையில் அவர் வருத்த மாட்டார். ஏன் பெரும்பாலும் பாஸ்டருங்க எல்லாம் வசதியாக்குறாங்க வழக்கமா? என்ன பாஸ்டர் ஆயிட்டா பணக்காரனா? இல்லை, அது உண்மை இல்லை. இத்தனை பாஸ்டருங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுத்தின்னுக்குறாங்க. நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா நான் லிஸ்டே கொடுக்குறேன் கேஜிஎஃப்ல. அது இல்லை, பணக்காரன் ஆகுறது இல்லை பாஸ்டர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை. அப்ப எல்லா பாஸ்டரும் ஊழியம் பண்றது இல்லை. ஆனா விரும்புகிற எந்த ஆத்துமாவானாலும் ஊழியம் செய்யலாம். நீ கூட ஊழியம் செய்யலாம். இன்னும் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, ஃபைனலா கெட் செட் கோல் இருக்கிறவங்க நான் மறிக்கிறீங்க, வயசானவங்க, உங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு.
உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சுருக்கிறீங்கல்ல, உங்களுக்குன்னு ஒரு வட்டங்குது. அவங்ககிட்ட நீங்க மனம் திறந்து பேசுவீங்க, எல்லாத்தையும் பேசுவீங்க ஆண்டவரை தவிர. கொஞ்சம் மாத்தி பாருங்களேன். அவங்ககிட்ட ஆண்டவரை பத்தி பேசுங்க. அவங்க ரட்சிக்கப்பட காரணமா நீங்க மாறினீங்கன்னா தேவனுடைய நாமம் அதனால மகிமைப்படும். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். வேற எத்தனையோ விஷயங்கள் பேசின்னு போறோம். இந்த ஒரு ட்ரை இந்த வருஷம் 2026 விஷன் தரிசனம் என்ன? ஒன் சோல் இன் a year. ஒரு வருஷம் முழுக்க ஒரே ஒரு ஆத்மா நடத்தினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, 2027 உன் கஷ்டங்கள்லாம் தீரணும்னா இத்தைய வாக்குத்தத்தமா எடுத்துக்கலாமா? நான் கண்டிப்பா எடுத்துக்கலாம். 100%. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை ஒரே ஒரு 3 மாசத்துல உனக்கு மீன் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க. 3 மாசத்துல ஒரு மீன் கிடைச்சிச்சு. அது எத்தனை வந்து கரையில போட்டு சர்ச்சில் போட்டு செகண்ட் மீனுக்கு ஸ்டார்ட் பண்ணு, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த வருஷம் முடிவுக்கெல்லாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கும் பொழுது நாம வெறும் கையா ஆண்டுடைய சமூகத்துல போய் நிற்க கூடாது. ஒரே ஒரு ஆத்மா, ஒரே ஒரு குட் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ who's not saved, start praying for them. Start praying for them. நீ ரட்சிக்காத, அதாவது இன்னும் ரட்சிக்கப்படாத உன்னுடைய நல்ல நண்பன், குட் ஃப்ரெண்டு உங்ககிட்ட எல்லாத்திலையும் உன் கூட நிக்கணும், சர்ச்சில் தவிர. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டை ஃபோக்கஸ் பண்ணு. Bring them to the Lord. God will bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் உள்ளத்துல தோன்றினதை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஒரு பிரயாசப்பட்டு இதுக்காக முயற்சி எடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஆவிலே ஏவப்பட்ட ஒருவர் கேட்ட